ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணோடனே குக்கர் வந்து ஹீட் ஆகணும். கொஞ்சம் ஹீட் ஆனோடனே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா காஞ்சி வந்தோடனே சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சோம்பு வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வரணும். அது மாதிரி வந்தோடனே கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்க ஸ்பைசஸ் போட்டு, நான் என்கிட்ட இருக்க ஸ்பைசஸ் மட்டும்தான் போட்டு இருக்கிறது வரைக்கும். அதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் நிறம் மாதிரி வந்தோடனே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்து வச்சு அரைஞ்சிட்டேன். கொஞ்சம் பொடி பொடியாக அரைஞ்சிருக்கணும். நான் கொஞ்சம் ஒர்க் பிஸியில் இது கொஞ்சம் பெருசாக இருந்துட்டேன். அது நல்லா சாட்டே ஆனோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கி வரணும். ஒரு 5 to 10 minutes வரைக்கும் வதங்கி வந்தோடனே அதுக்கான தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அது வெந்து வரத்துக்கு அந்த உப்பு போட்டோடனே கொஞ்சமாக புதினா கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட இருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி அதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்தோடனே என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனாக வரணும். ஒரு 5 to 10 minutes. அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு லைட் ப்ரௌன் கோல்டன் ப்ரௌன் வரணும். ரொம்ப காஞ்சும் போயிடக்கூடாது, ரொம்ப வேவாமையும் இருக்கக்கூடாது வெங்காயம். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா சாட்டே பண்ணணும். இல்லை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் என்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கணும். பீன்ஸு, கேரட்டு, இது மட்டும். பொட்டேட்டோ வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆகாது, கால் வலிக்கும். ஸோ உங்கள் வீட்டில் ஆகும்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். இருக்கிற வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. அந்த கொஞ்ச நாள் எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். நம்ம வதக்கி வச்சோன்னே என்ன தேங்காய் பேஸ்ட் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இது நல்லா வதங்கி வந்துட்டோம். நான் தேங்காய் பேஸ்ட்டு பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 2 minutes ஒரு 3 minutes வதங்கி வந்து தேங்காய் பேஸ்ட்டு போட்டுங்க. நான் என்ன பண்ணேன்னா ஒரு தேங்காய் ஆஃப் மூடி எடுத்து அது மாதிரி போட்டு அரைச்சிட்டு அதில் ஒரு 10 முந்திரி, லவங்கம்,